வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி F13. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், அறிமுக விமர்சனம், கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸி F12 மற்றும் இந்த F13க்கான வித்தியாசத்தையும் நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 12,000. 4GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 13,000. இப்போ வந்து அறிமுக சலுகையாக ஒரு 1000 இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. அதனால் ஒரு 11,000க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி F13. இந்த ஃபோன் வந்து மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது வாட்டர்ஃபால் ப்ளூங்கிற இந்த கலர். இது வந்து நைட்லி க்ரீன் மற்றும் சர்ப்ரைஸ் காப்பர்னு 2 கலர்லேயும் வருது. இது வந்து ஒரு லைட் கலர், பார்க்க நல்லா ப்ளீஸிங்கான ஒரு கலரில் இதை வந்து பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்தில் வந்து சாம்சங் ஃபோன்களில் வந்து சார்ஜர் வந்து பாக்ஸில் வைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் சார்ஜர் கிடைக்குது. ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர், அதுக்கான டைப் சி கேபிள் வந்து தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் மற்றும் யூசர் கைடு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்த உடனே கொஞ்சம் திக்காக ஹெவியாக இருக்குமா தான் தோணுது. ஏன்னா இதில் வந்து ஒரு 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இது வந்து 9.3 mm திக்னஸ் மற்றும் 207 grams வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி தான். சைட்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. பின்பக்கம் வந்து அப்படியே ஸ்லோப் ஆகி ஃப்ரண்ட்டுக்கு வருது. நல்ல ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து ஒரு மேட் ஃபினிஷ். அதில் வந்து ஒரு கைரேகையில் இருக்க மாதிரியான ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பேட்டர்ன் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை எதுவும் வந்து படியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷில் வந்து இது பண்ணியிருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன். இது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. அது பக்கத்தில் மேலே வந்து வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரை இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் வந்து 2 சிம் போர்ட்லாம், கூடுதலாக மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயரும் இதில் இருக்குது. வாட்டர் ட்ராப் நாச். சாம்சங் வந்து இதை வந்து இன்ஃபினிட்டி V டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடு இது வருது. இதுக்கு முன்னாடி வந்து F12 வந்து உங்களுக்கு HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் தராங்க. அதே மாதிரி F12 வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு 60 Hz ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. LCD டிஸ்பிளே இது. இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே. இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டா ரீல்ஸு, ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஆக ஓகுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பரவாயில்லாத ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே எடுத்து நீங்கள் செட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 25 GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு வந்து போகுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. சென்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜைரோஸ்கோப் சென்சர் இல்லை, பட் கேம்பஸ் சென்சர் இருக்குது. அதனால் மேப்பெலாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. வைடவின் 11 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து OTTயில் வீடியோ பார்க்கும்போது ஹை ரெசல்யூஷனில் வீடியோஸ்கள் பார்க்கலாம், அந்த பிளான் எடுத்திங்கன்னா. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். Exynos 850 சிப்செட். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F12 இருந்த சேம் சிப்செட் தான் வந்து இந்த F13லையும் யூஸ் பண்ணுறாங்க. 4GB RAM தந்திருக்காங்க. 64 மற்றும் 128GBக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. eMMC ஸ்டோரேஜ் இது. RAM ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2GB 4GB இல்லாட்டி 6GB வந்து நீங்கள் வந்து ரேமை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் யூஸுக்கு, அதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும். கேஷுவல் கேம்ஸ்லாம் வந்து விளையாடலாம். பட் ஹெவி கேமிங்கான ஒரு உகந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வேறு பார்க்கலாம். பட் ஒரு நார்மலான யூஸுக்கு, ஒரு பெரியவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் கொடுக்குறீங்கன்னா ஒரு க்ளீனான யூஐலாம் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது அமையுது. இப்போ கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, 5 MP அல்ட்ரா வைட் சென்ஸ் இருக்குது, 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா இருக்குது. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p மேக்ஸிமம் 30 frames per second வீடியோ எடுக்கலாம். மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் லேப்ஸ் மோடோ, ஸ்லோமோ மோடோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ரோ மோட் மற்றும் பேனரோமா மோட் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம்.
இதோட மிகப்பெரிய ஹைலைட் இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஒரு 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் வந்து 15 வாட்ஸ் சார்ஜர் தான் சப்போர்ட் ஆகுது. நீங்கள் சாம்சங்கோட 25 வாட்ஸ் சார்ஜர் போட்டால் கூட சப்போர்ட் ஆகாது. 15 வாட்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அதிகமான நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட One UI கோர் வெர்ஷனில் வந்து இது ஒர்க் ஆகுது. One UI 4.1. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் ஆப்ஸ் இருக்குது, சைட் கீ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன், டர்ன் ஆன் டு மியூட், ஃபிங்கர் சென்சர் ஜெஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்துருக்காங்க. ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி F13. எனக்கு வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேணாம், ஒரு 11,000 12,000 பட்ஜெட்டுக்கு ஒரு சாம்சங் ஃபோன் வேணும், பேட்ரி பேக்கப் வந்து அதிகமாக இருக்கணும், நல்ல ஒரு பேட்ரி பேக் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. அதிகமாக கேம் விளையாடுறதுக்கெலாம் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மலான யூஸுக்கெலாம் வந்து உகந்ததாக இருக்கும். டீசெண்டான ஒரு டிஸ்பிளே, ஒரு டீசெண்டான ஒரு கேமரா. ஸோ அதான் வந்து தந்திருக்காங்க இந்த ஃபோன்களில். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.